அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அன்புள்ளம் கொண்ட ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதரர் சகோதரிகள் அனைவருக்கும் அடியேன் ஜோதி மனோகர் கடவுள் பாதை மூலமாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவருட்பாவில் திருவருட் பிரகாச வள்ளலார் தீப வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் மற்றும் அவரை விளக்கத்தை மிக விரிவாக கூறியிருக்கிறார். அதை பார்க்கலாம். திருவருட் பிரகாச வள்ளலார் பெருமானின் இறுதி கட்டளை. வள்ளல் பெருமான் திருக்காப்பிட்டுக் கொள்வதற்கு முன்பு சித்தி வளாகத்தில் உள்ளிருந்த தீபத்தை புறத்தை எடுத்து வைத்து இந்த கதவை சாத்திவிடப் போகிறோம். இப்போது ஆண்டவர் இந்த தீப முன்னிலையில் விளங்குகிறபடியால் உங்களுடைய காலத்தை வீணீர் கழிக்காமல் தடைபடாது ஆராதித்து வாருங்கள். நீங்கள் எல்லோரும் கொஞ்ச காலம் வரை இந்த தீபத்தில் தெய்வ பாவனை செய்து வாருங்கள். ஞானசரியை 28 பாசுரங்களில் கண்டுள்ளபடி தெய்வ பாவனை செய்து வாருங்கள். இப்போது இந்த உடம்பில் இருக்கின்றோம், இனி எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்வோம் என்று உரைத்தார்கள். சன்மார்க்க அன்பர்களுக்கு பெருமான் வழங்கிய கடைசி உபதேசம் இது. இதன்படி சித்தி வளாகத்திலும் சரி, அவரவர் இல்லங்களிலும் சரி, இது சத்திய ஞான தீபத்தின் பிரதி தீபங்களாகி அவரவரால் ஏற்றி வைக்கப்பட்ட நித்திய தீபமாக விளங்குகின்றது. அவரவர் இல்ல தீபங்களில் இந்த வழிபாட்டை தடையின்றி செய்து வர வேண்டும். இது ஒவ்வொரு சன்மார்க்க அன்பர்களின் வழிபாட்டிற்குரிய சாதன முறையின் கடமையாகும். சன்மார்க்க அன்பர்களின் இல்லங்களில் தடைபடாது துலங்கி வரும் தீபத்தை அவர்கள் எந்த விதத்தில் பாராட்டி வருகிறார்கள் என்பதும் பார்த்து பழகி வருகிறார்கள் என்பதும் அவசியம் உணர்ந்து தெளிய வேண்டிய கடமை ஆகிறது. பெருமான் தகர கண்ணாடி அகல் விளக்கு தீபத்தை காட்டினார்கள். தகரம் என்பது சரீரம், அதாவது தேகத்தை குறிக்கும். கண்ணாடி என்பது மனம் முதலிய அந்த கரணங்களை குறிக்கும். சுடர் என்பது ஜீவனை குறிக்கும். இவ்விதம் ஆனபடியால் தகர கண்ணாடி அகல் விளக்கு வைப்பதே சரியானதும் முறையானதும் ஆகும். தீபத்தை பாராட்டி வரும் முறைகள். 4 நாட்களுக்கு ஒரு முறை தூசு துடைப்பிக்க வேண்டும். தூசு துடைப்பிக்கும் போது இடம், பொருள், போகம் முதலியவற்றில் இச்சை வைக்காது தூய்மையான மனத்துடன் ஆண்டவரின் நினைவோடு வெள்ளை துணியால் தூசு துடைப்பிக்க வேண்டும். அகல் முதலியவற்றை சுத்தம் செய்ய வேண்டும். இதன் காரணம் மனித தேகத்தில், மனித மனத்தில், மனித ஜீவனில் 4 நிமிடங்களுக்கு ஒரு முறை தூசாகிய குற்றம் படிந்து கொண்டே வருகிறது. அதை அவ்வப்போது நீக்கும் நிமித்தமாகவே பெருமான் தீபத்தை 4 நாட்களுக்கு ஒரு முறை தூசு துடைப்பிக்க சொன்னார்கள். அதன்படி செய்வதே உத்தமம் ஆகும். 4 நாட்கள் என்பதும் 4 நிமிடம் என்பதும் புறத்தும் அகத்தும் தூசுப்படியும் சம்பந்தமான தத்துவ விடயங்களை குறித்து ஆதலினால் அதனை அதமம், மத்தியமம், உத்தமம் என பிரித்து வகுத்து தந்தார்கள். அவ்வாறு சீக்கிரம் தூசு துடைப்பிக்கும் போது நம்முடைய மனத்தில் உள்ள தூசுகளும் துடைக்கப்படும் என்பது சித்தாந்தம். ஏற்கனவே தீப பரிச்சயத்தில் இருந்து வரும் அன்பர் இவ்விதம் தூசு துடைப்பிக்கும் போது அவர் மனதிலும் தூசு துடைப்பிக்கப்படும் என்பதை குறிப்பால் உணர்தல் வேண்டும். தீபம் ஏற்றும் போதும் அல்லது மாற்று திரி போட்டும் துலங்கச் செய்யும் போதும் சிறு திரி போட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது தூசு, இருகல், தளர்ச்சி, பருமன் முதலியவை இன்றி அளவோடு சிறு திரி போட வேண்டும். இவ்விதம் போடப்பட்டு துலங்கி வரும் தீபத்தின் திரி எத்தனை நாள் அது தன் வசத்தில் எரிகிறது என்பதையும் தீபம் பார்ப்பவர்கள் கவனிக்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் நாளடைவில் தீபம் பாராட்டி வரும் பயிற்சியில் திரி கருகாமலும் சுடர் பிரகாச நட்டம் சிறு திரி ஏற்படாமலும் அடிக்கடி சிட்டம் கட்டாமலும்
மேலும் கூடுதலான நாட்கள் தீபம் விளங்கும். திரி என்பது மனித தேகத்தில் ஜீவனாக விளங்குகின்ற அந்த கரணங்களின் கூட்டுத்தன்மையே ஆகும். இது தீப பரிச்சயத்தின் மூலம் கரணங்களில் இருகலும் தளர்ச்சியும் தடிப்பும் தூய்மை இன்மையும் அவ்வப்போது நீக்கி சரி செய்து கொள்வதற்கு உண்டான பயிற்சி முறைக்கு ஒத்ததாகும். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் ஜீவனாகிய திரியில் நட்டம் ஏற்படாமலும் நசிந்து போகாமலும் ஒரே தன்மையில் இந்த ஜீவன் துலங்கி வரும் என்பது அதனுடைய அடையாளம். அந்த கரணங்களின் தன்மையை ஒட்டியே ஜீவத்தன்மை இருப்பதால் திரியின் தன்மையை பொறுத்தே சுடராகிய ஜீவன் விளங்கும். சாதாரணமாக தீபத்தில் 15 வினாடிக்கு ஒரு முறை சிட்டம் கட்டும் என்றும், புத்தியானாய் இருந்து மேற்சொன்ன உபாயத்தோடு தீபம் பார்த்து வருவாயோமேயானால் 15 நிமிடத்திற்கு ஒரு முறை சிட்டம் கட்டும். அதனால்தான் பெருமான் மனித தேகத்தில் ஏற்படும் சிட்டமாகிய சுக்கில ஆபாசத்தை தேக சம்பந்தம் செய்து 15 நாட்களுக்கு ஒரு முறை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டு உள்ளார்கள். இதனையே மந்ததரம் என்றும், எப்போதும் தத்துவ ஆபாசமின்றி சிவசிந்தனையோடு பிரகாசிக்கும் தன்மையையே தீவிர தரம் என்றும் குறிப்பிட்டு உள்ளார்கள். எண்ணெயில் அழுக்கு ஏறாமலும் தகழியில் சூடு தாக்காமலும் கவனமாக பார்க்கும் பட்சத்தில் சிட்டம் கட்டுவதை தவிர்க்கலாம். தீபத்திற்கு நல்லெண்ணெயே உபயோகித்தல் வேண்டும். ஏனெனில் பெருமான் திருவிளக்குக்கு பசுநெய்க்கு பதிலாக ஒப்பான நல்ல விளக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய நல்லெண்ணெயே இட வேண்டும் என்று குறிப்பை தந்துள்ளார்கள். கொட்டை எண்ணெய்களை உபயோகிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். எள்ளில் இருந்து எடுக்கப்படும் எண்ணெயே நல் எண்ணெய். எள்ளூரு நெய் அது இயற்கை வெப்பத்தை தனக்குள் உடையதாகும். ஆகவே அதனையே உபயோகிக்க வேண்டும். தீப பரிச்சயம் செய்யும் போது, அதில் பயிற்சி ஏற்படும் போது, நம் அகத்தில் உள்ள சிட்டமாகிய ஆபாசம் நீங்கும் போது புறத்தில் வைக்கப்பட்டுள்ள தீபத்திலும் சிட்டம் கட்டுவது நீங்கும். அதனால்தான் எடுத்துக்காட்டுக்கு பிரம்மாண தீபமாக வைத்துள்ளார்கள். தீபத்தின் அகல் மண்ணால் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். காரணம், பெருமான் தேகத்தை அகல் என்று குறிப்பிடுகிறார்கள். தேகம் மண் தத்துவத்தால் ஆனது. அதனால் மண் அகலையே உபயோகிக்க வேண்டும். தேகத்தை பொன்போல் பார்க்க வேண்டும் என்பதும், ஜீவனை கண்போல் காக்க வேண்டும் என்பதும் பெருமானின் கூற்று. ஆகையால் நித்திய தீபம் வைத்து துலங்கச் செய்யும் அன்பர்கள் எப்போதும் கவனத்துடன் தேக ஜீவ சம்பந்தத்தோடு தீபத்தை பரிச்சயம் செய்து வர வேண்டும். சன்மார்க்க அன்பர்கள் தீப பரிச்சயம், அதாவது தெய்வ பாவனை செய்யும் பட்சத்தில் அவர்களும் மேன்மை அடைகிறார்கள் என்பது உண்மை. ஆன்மலாபம் அடைவதற்கு தேகமே முக்கியம் என்பதை உணர்ந்து தேக நட்டம் வராமல் பாதுகாத்து கொண்டு ஆயுளை நீட்டித்துக் கொள்கிறார்கள். ஜீவகாருண்ய மெய் சாதனத்திற்கு உகந்த வகையிலும் அதை தெரிந்து அந்நெறிப்படி ஒழுகுவதற்கும் ஏற்ற வகையில் தேகத்தில் உள்ள கருவிகளும் கரணங்களும் சரி செய்யப்படுகின்றன. உதாரணத்துக்கு கண்ணும் மனமும் பக்குவப்படுகின்றன. பரம காரண கருணைமிகு கிரண சுடர்கள் தேகத்தில் உள்ள தத்துவங்களை வேதியியல் செய்து தூய்மைப்படுத்தும் தன்மைக்கு ஏற்ற வகையில் மேற்படி தத்துவத்தின் செறிந்த அணுக்களாய் பதப்படுத்துகின்றன. எப்போதும் ஆண்டவருடைய நினைவையும் எப்போதும் ஆண்டவர் சமூகத்தில் தான் இருக்கின்றோம் எச்செயலும் அவர் சமூகத்தில் தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றன எனும் பிரியா தன்மையுடையும் உணர்த்தி வழங்குகின்றது. மேல் விளைவை உண்டு பண்ணக்கூடிய கருணை நன்முயற்சிக்கு ஏதுவாய் கவனசக்தி, ஞாபகத்தன்மை, மறதி, இன்மை,
தெய்வ உறவுக்குள்ள உணர்வு, பொய்யற்ற தன்மை, சத்திய உணர்ச்சிக்குரிய ஏதுக்கள், திருவருள் குறித்த அவா, தன் குற்றம் உணர்தல், தினசரி ஒழுக்க கட்டுப்பாடு, உலகியல் செயல், நடைமுறை தூய்மை முதலிய மேலான பண்புகளை வழங்குகின்றன. புறத்தில் பழகும் தன்மையிலும் இல்லத்திற்கு வரும் மக்களின் நடைமுறையிலும் பரிசுத்தமான மன நினைவுகளையும் பக்குவதற்குரிய பண்பையும் பயத்தையும் உண்டாக்குவதற்கு சாதனமாய் விளங்குகின்றது. தடைபடாது விலகாது ஆண்டவர் தீபத்தில் சதா விளங்கி கொண்டிருக்கிறார் என்ற எண்ணம் உறுதிப்படுவதால் நனவிலும் கனவிலும் கூட தீப ஞாபகம் வரும் பட்சத்தில் உறவு வலுப்படுவதற்கு ஆதாரமாகின்றது. தெய்வப்பதியினிடத்தில் பிரியமும் ஜீவர்களிடத்தில் தயவும் உண்டாவதற்கு ஏற்ற தன்மையில் கரணங்களின் தத்துவ அணுக்களின் தன்மை மிருதுவாக்கப்படுகின்றது. ஜீவகாருண்ய பரிச்சயத்தில் உண்டாகும் வேதியியல் மாற்றத்திற்கு ஏதுவான உபகார தன்மை மிக்க சுத்த அக்னியால் விளைவிக்கக்கூடிய அனுபவத்திற்கு உகந்த வகையில் அடிக்கடி படியும் தூசு தன்மையை அகற்றி தூசு ஒட்டாத வண்ணம் உடைய பசைத்தன்மையை போக்கி பக்குவமான பதத்தன்மையை வழங்குகின்றது. பிண்டத்தில் விளங்கும் ஜீவனை அண்டத்தில் விளங்கும் ஜீவனோடு உரிமைப்படுத்தி உபசாந்த நிலைதாக்கக்கூடிய தன்மையை முற்றிலும் வாங்குவதற்கு ஒரே வழியாயினும் ஓதாது உணர்வதற்கும் சாகா கல்வி பயில்வதற்கும் சுத்த சன்மார்க்க பயன் அடைவதற்கும் தர்மசாலையாக விளங்குகின்ற தனித்தலைவனின் திருவடி துணை இது என அறிவதற்கும் அதன் மீது அன்பு செலுத்தி நம்பிக்கை வைத்து அனுபவிப்பதற்கும் இதனால் இது என்று அடையாளம் காட்டுவதற்கும் பிரதியபட்ச முன்னிட்ட காட்சியாக காண்பித்து அறிவதற்கும் உகந்த உத்தம பொருளாம் தீபம் விளங்குகின்றது. திருவருட் பிரகாச வள்ளலார் கூறிய மனித தேகம் நீடிப்பதற்கு தீப பிரமாணம் என்னும் தலைப்பில் நமது கடவுள் பாதையில் காணொளி ஒன்றை வெளியிட்டு இருக்கின்றோம். அதன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இணைத்துள்ளோம். அனைவரும் கண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.